வணக்கம். ஒரு குழந்தையை மனிதராக்குவதில் தாய் தந்தைக்கு எப்படி பங்கு இருக்கிறதோ அதைவிட பெரிய பங்கு ஆசிரியர்களுக்கு உண்டு. தெய்வத்தையே நாம் மாதா பிதா குருவுக்கு அடுத்தபடியாக தான் வைக்கிறோம். நம்மை விட உயர்ந்து விட்டானே என்று பொறாமைப்படாத ஒரே ஜீவன் நம் ஆசிரியர்கள் மட்டும்தான். ஆசிரியர்களின் ஆசிர்வாதம் இல்லை என்றால் நான் கவிதை எழுதியிருக்கவும் முடியாது, நல்ல மனிதனாக இருக்கவும் முடியாது. உயர்ந்த ஆசிரியர்களுக்காக ஒரு கவிதை. அன்பு என்னும் உயிரெழுத்து, பண்பு என்னும் மெய்யெழுத்து, ஒழுக்கம் என்னும் உயிர்மை எழுத்து போல அழகு பெற்றது வாழ்க்கை என கற்றுக் கொடுப்பவர்கள், தன்னலமற்று நம் நலமே பெரிதென பேணுகிறவர்கள், இந்த கொடிய உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு பிரச்சனைகளை போக்க வேண்டும் என கூறுபவர்கள், இன்பம் துன்பம் கலந்ததே வாழ்க்கை என புரிய வைப்பவர்கள், கல்வி ஞானத்தையும் வாழ்வியல் ஞானத்தையும் போதிக்கும் உயரிய நல்லுள்ளம் கொண்டவர்கள் நம் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட உறவுகளை எடுத்துக்காட்டும் ஒரு சிறிய கதை. முன்னொரு காலத்தில் ஒரு குருகுலம் இருந்துச்சு. அந்த குருகுலத்தில் நிறைய மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வெவ்வேறு திறமைகளை கொண்டு இருந்தாலும் ஒரே ஒரு மாணவன் மட்டும் அது மாதிரி எந்த ஒரு திறமையும் இல்லாமல் கொஞ்சம் பின்தங்கியே இருக்கான். நாளடைவில் அவன் மனசில் என்ன தோணுதோ தெரியல, திடீர்னு திருட ஆரம்பிச்சிடுறான். இந்த விஷயத்தை மற்ற மாணவர்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க குருக்கிட்ட போய் சொல்கிறாங்க, குருவே இது மாதிரி அவன் திருடுறான், அவனை ஆசிரமத்தை விட்டு வெளியேற்றுங்க அப்படின்னு. உடனே குரு சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாதுப்பா, நான் வெளியேற்ற மாட்டேன் அப்படின்னு. உடனே மற்ற மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க, அப்படியா குருவே, அப்புறம் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்கிறாங்க அவன் இங்கே இருந்தால் நாங்களும் அவனை மாதிரி கெட்டு போயிடுவோம் அப்படின்னு, நாங்கள் வெளியே போயிடுவோம் அப்படின்னதுக்கு குரு சொல்கிறாரு, பரவாயில்ல, நீங்கள் எல்லாரும் போனாலும் நான் அவனை வெளியே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது அந்த குரு சொல்கிறாரு, நீங்களாம் நல்ல வழியில் போயிட்டுருக்கீங்க, ஆனால் அவன் கெட்ட வழியில் போகிறாங்கிறது அவனுக்கு தெரியாமலே போயிட்டுருக்கான். அப்படிப்பட்டவனை நான் நல்ல வழி கொண்டு வர்றது தான் ஆசிரியராக என்னோட கடமைன்னு. அப்படிப்பட்ட உயர்ந்த ஆசிரியர்களுக்கு நம்ம என்றைக்குமே தலை வணங்கணும். மனித நலத்தையும் சமுதாய நலத்தையும் விதைக்கிறது நம்ம ஆசிரியர்கள் தான். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதுக்கே உன்னை அர்ப்பணி என வாழும் ஆசிரியர்கள் கிடைப்பது வரமே. இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.